ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விஜய் சேதுபதி இதெல்லாம் கேள்வி கேட்கணும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இந்த ப்ரோமோ வந்திருக்கு. விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கனாக்கா, யார் கண்ணை திறக்கணும் யார் கண்ணை திறக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே ஒழுங்கா விளையாடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. வீட்டுக்குள்ள அவ்வளோ கண்ணாடி இருக்கு, அவங்க முகத்தை அவங்களே கண்ணாடியில் பார்த்துருந்தாங்கனாக்கா நல்லா விளையாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யாரை கண்ணை திறக்கணும் யாரை கண்ணை திறக்கூடாதுன்னு சொல்றது சாண்ட்ராவை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. சாண்ட்ரா சொல்லுவாங்க இல்லைங்களா, பிக் பாஸ் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும், இல்லைனாக்கா அந்த கண்ணை மூடிக்குங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லுவாங்க. அதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சேதுபதி. மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் பேப்பர் ரவுடி சொல்லுவார் இல்லையா, நான் கண்ணாடி மாதிரி, அதை வச்சு தான் சொல்கிறாரு விஜய் சேதுபதி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேள்வி கேட்கலனாக்கா அடுத்த வாரத்தில் இன்னும் ஓவராக பண்ண போகிறாங்க. எனக்கு ஒரு ஆசைங்க, இவங்க 4 பேருமே, அதாவது பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பார்வதி, இவங்க 4 பேருமே எந்த கேள்வியும் கேட்காம அவங்கள சாஃப்ட் ஹேண்டலாக டீல் பண்ணிட்டு அப்படியே விட்டணும். அடுத்த வாரத்தில் அவங்க பண்ணுற அட்டுவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகமாக பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரமும் அவங்கள லூஸில் விட்டுட்டு அடுத்த வாரம் அடித்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த ப்ரோமோவில் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். நேற்று நைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா மோசமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. திவ்யா ஒரு பக்கம் ஆட, சாண்ட்ரா ஒரு பக்கம் பாட, அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி மோசமான கேம்லாம் விளையாடி இருக்காங்க. ஒரு பால் ஒரு காஃபி கோஸ்டும் அவங்க பண்ணுற அட்டுழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் தான். அதில் காலையில் திவ்யா லைவ்ல சொல்லுவாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் ஜெயிலுக்கு போகும்போது ஒரு வெளியே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருப்பார் இல்லைங்களா. போன வாரம் கனியும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலுக்கு உடனே போகாமல் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வெளியே நின்று இருப்பாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதை வச்சும் திவ்யா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் அவர் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு பிளானிங் தான். இந்த சாண்ட்ராக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பிரஜனை கல்யாணம் பண்ணி நிற்கிறாளா இல்லை கனியை கல்யாணம் பண்ணி நிற்கிறாளான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் கனின்னு சொல்லிட்டு இருக்கா. வாயை திறந்தா கனி, வாயை திறந்தா விக்ரம். இவங்க 2 பேரை தவிர வேறு யார் பேருமே வர மாட்டேங்குது இந்த சாண்ட்ராக்கு. அவ்வளோ இன்னும் மோசமான விஷயங்கள் 2 பேருக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. கனிக்கும் சாண்ட்ராக்கும் எதனா வெளியே எதனா பிரச்சனை நடந்ததா அப்படின்னு தெரியல. சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாக போச்சு. சீக்ரெட் டாஸ்க் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்ம கெத்து நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரீச் ஆகுது, இந்த அன்பு கேங்க நம்ம உடைக்கிறோம் அப்படின்ற பேரில் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணுற தப்புலாம் இன்னும் அனலைஸ் பண்ணல. நம்ம பண்ணுறதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு இன்னும் அந்த எண்ணம் கூட வரல. நம்ம பண்ணுறதெல்லாம் அன்பு கேங்குக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஸோ மக்கள் மனசில் நம்ம இன்னும் ரொம்ப நல்லா ரீச் ஆகிருப்போம் அப்படின்னு நினச்சின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள காரி முடிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ராவையும் சரி திவ்யாவும் சரி சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் தெரிஞ்சுன்னு இருக்குது. மக்களே நீங்கள் சாண்ட்ராவுக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி சப்போர்ட் பண்ணுங்க. கண்ணிக்கு ஆப்போசிட் பேசுங்க. நான் வானன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. ஆனால் நல்லது பண்ணும்போது நல்லது சொல்லுங்க, கெட்டதாக அவங்க பண்ணும்போது இது கெட்டது இது தப்பு அப்படின்னு சொல்லி பழக பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. விஜய் பார்வதி சாண்ட்ராக்கு அல்ல கையான மாதிரி இருக்கு. இந்த அன்பு கேங்குன்னு சொல்கிற கனிக்கிட்ட பேசிட்டு நல்ல விதமாக பேசிட்டு அங்கே என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கின்னு கேடு கட்ட கேங்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் பார்வதிக்கு ஏன் இந்த நிலமை வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ மோசமாக விளையாடின்னு இருக்காங்க. அப்பா நான் என்ஜாய் பண்ணினுங்கிறேன்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதிக்கு இவ்வளோ கேடு கட்ட வேலை தேவையில்லை. வேற என்ன, போன வாரம் அதுக்கு 3 வாரம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வேலையும் நல்லா இருந்துச்சு. இந்த வேலை கேடு கட்ட வேலை நல்லா இல்லை. வியானா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பராக ஆக்டிங் போட்டிருக்கு. கேமரா பார்த்து பிரச்சனை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இன்னும் பிக் பாஸ் இந்த மாதிரி ரவுடிங்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டிருக்கு. அடுத்த ப்ரோமோலேயே நம்ம கெஸ் பண்ணிடலாம். பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ரைடு விழுதா இல்லை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சிடும். காலையிலேருந்தே திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரஜனும் 3 பேருமே ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் வர ஒரு ப்ரோக்ராமையும் வச்சு இவங்க இதுக்கு தான் லாக்கி, அவங்க அதுக்கு தான் லாக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கனிக்கு பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியா, குக்கு கனியா, கோமாளி விக்ரமா, திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்தீங்கன்னா நீயா நானாவும், பிக் பாஸ் கோபிநாதான். எவ்வளோ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் எல்லாத்தையுமே லைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்னென்னா பேசுங்க, என்னென்ன பண்ணுங்க, மக்கள் இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் லைவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மக்களும் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. தப்பாக பேசுறத தப்புவான்னு ஒத்துக்குங்கப்பா, எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்காதீங்கப்பா.
விஜய் பார்வதி நிலைமை தாங்க ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லா ப்ரொமோலையும் விஜய் பார்வதி தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் வீக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரொமோல விஜய் பார்வதி வரல, கனியும் சாண்ட்ராவும் கலந்த மாதிரி விக்ரம் இவங்கள தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நியூட்ரலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம் விளையாடிட்டு இருந்தாங்கனாக்கா அப்படியே ஓரம் கட்டிட வேண்டியது தான். சாண்ட்ராவுக்கு நம்ம அல்ல கையாக இருக்கிறோன்னு விஜய் பார்வதி எப்போ ஸ்மெல் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம் சேஞ்ச் அவங்க மாற்றுவாங்க. இல்லைனாக்கா இப்படியே போயிட்டு அடி வாங்கிக்கின்னு ஒரு நேரத்தில் ஒரு நாள் வெளியே போக வேண்டியது தான். கேம் சரியாக விளையாடாமல் போயிட வேண்டியது வரும். விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இந்த பக்கம் கனியும் விக்ரமும் பண்ணுறதெல்லாம் தப்பு. எது பண்ணாலும் இவங்க 2 பேர் பண்ணாலும் தப்பு. சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணாக்கா அது கரெக்டு. புலம்பினே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்கிறாங்க. போன வாரம்லாம் நான் எவ்வளோ சாப்பாடு போட்டேன், எவ்வளோ நல்லா செஞ்சு போட்டேன், என் மனசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பாடு போடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை தான். வாரம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வந்து நெய் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை. நேற்றுலாம் வந்து சமைக்கவே இல்லை, எந்த வேலையும் பண்ணலை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சாப்பாடு போட்டுட்டேன்னு புலம்பினே இருக்கிறாங்களே தவிர, ஆனால் ஒரு வேலை கூட வந்து அன்போடு சாப்பாடு போட்டதே இல்லை. அந்த திமுருத்தனம், அந்த ஆணவத்தோடு தான் சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போடுற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 வாரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சாப்பாடே கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டில் சாப்பாடுன்ற பேச்சே கிடையாது. இப்போ தான் வந்து லக்ஸரியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாப்பாடு ஃபுட்டுமே இவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஏன்னாக்கா சாப்பாடு போட்டவங்க அன்பாக போட்டாங்க, பரிமாறினாங்க, நல்ல விதமாக பரிமாறினாங்க. 1-2 விஷயங்கள் பிரச்சனை வந்தது தவிர்த்து மீதியெல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பாடு பிரச்சனையே வந்ததில்லை. நீ சமைச்சு போன வாரம் நீ சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் இந்த சாப்பாடு பிரச்சனையே வந்தது. திவ்யா வந்து எப்போ பார்த்தாலும் நான் சாப்பாடு நல்லா போட்டேனே, நான் சாப்பாடு நல்லா செஞ்சு போட்டேனே, அப்போ இது தெரியலையா, இப்போ இது தெரியலையா, அப்போ நான் பண்ணனே, இப்போ நான் செய்யலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு யூஸ்லெஸ் டாக்காக இருக்குது. திவ்யா கூட ஓரளவுக்கு நம்ம நம்பிடலாங்க, ஓரளவுக்கு கருணை பார்க்குறாங்க, ஓரளவுக்கு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம தெரிஞ்சவங்களாச்சு அப்படின்லாம் பார்க்குறாங்க. இந்த சாண்ட்ரா கூட சேர்ந்து ரொம்ப வில்லங்கமாயிட்டு இருக்காங்க. வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பிக் பாஸ் வந்து விக்ரம் மேலே இன்னதான் காண்டா இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேருமே மேற்பார்வை பார்க்க வச்சுட்டாரு விக்ரமை. அதுக்குன்னு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரூடாலாம் பேசலை, நம்மளை மேற்பார்வை பார்க்க வச்சுட்டாங்களேன்றதுக்கோசம் அந்த கெத்து கூட காட்டல. அவர் எவ்வளோ அசிங்கம் பண்ணாங்க தெரியுங்களா? அந்த கார்டன் ஏரியாலலாம் திவ்யாவும் சாண்ட்ராவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வச்சு அசிங்கம் பண்ணாங்க, வச்சு செஞ்சாங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் நம்ம விக்ரமை. அதுக்கு எல்லாமே கூட அமைதியாக இருந்தாங்க. இதில் வேறு இந்த கமருதீன் வேறு நடுவில் அவன் வந்துன்னு நோன்னு வேறு வந்துடுறான். அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண மட்டும் வந்துடுறான். மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் வரமாட்டான். இவங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு மட்டும் எதனா ஒன்றுனாக்கா இன்னொன்று நீ பண்ணுறது தப்பு தானோன்னு வந்து நின்றுடுறான். இவனுங்களாம் நடுநிலைமையாக விளையாடுறன்னு நினைப்பு இவனுங்களுக்குலாம். இந்த வாரம் வேறு யார் எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கரெக்டான நியூஸும் வரல. மொத்தம் ஒன்று சொல்லிங்கன்னா ஒரு பேர் அவனுக்கு தேவையானவங்க பேருலாம், அவனுக்கு ஆவதன் பேர்லாம் ஒருத்தவங்க சொல்லின்னு இருக்கான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.